4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. நல்ல கவனிங்க, அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. இன்னைக்கு அநேக பாருங்க பிரசங்கங்கள் மாம்சத்துல ஏன் வருது? மாம்சத்துல வந்தா ஏன் உங்களுடைய கட்டுக்கதைகள், உங்களுடைய சாட்சிகள், உங்களுடைய மேன்மைகள் வருதுன்னா பரிசுத்த ஆவியானவர் அங்க நடத்தப்படல. பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட்டா, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரசங்கத்தை கொடுத்தா உங்களை குறிச்சு பேசுறதுக்கு அங்க இடமே கிடையாது. உங்க அனுபவத்தை குறிச்சு பேசுறதுக்கு இடம் கிடையாது. நீங்க வசனத்தை எடுக்க 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 ஆவியானவர் உங்களை லீட்ல கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப ஜனங்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் போக போக அற்புத அடையாளங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். தானாவே உள்ள விடுதலை வரும். இன்னைக்கு எப்படின்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய அனுபவம், நம்முடைய சுயம், நம்முடைய மாமிசம், நம்முடைய பலம், நம்முடைய அறிவு, இன்னைக்கு நம்ம அதுல செயல்படுறதாலதான் இன்னைக்கு ஜனங்கள் விடுதலை இல்ல, சபையில ஆத்துமாக்கள் நிரப்பப்படல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ரொம்ப பாருங்க, இன்னைக்கு பின்னாடி போனது கூட தெரியாதபடி கட்டப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் இன்னைக்கு அவங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி, ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டாரு. ஸ்தேவான் நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால நிரம்பி பிரசங்கிக்கப்படும் பொழுது கல்லெறிஞ்சு கொள்றாங்க. இன்னைக்கு ஏன் நிறைய இன்னைக்கு மாய்மல போதகர்கள், இன்னைக்கு கடைசி காலத்துல நவீன வித போதகர்கள்லாம் இன்னைக்கு ஜனங்களை வசப்படுத்துறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது பணம், உங்களை எப்படி மெருகத்தோணுன்றது அவங்களுக்கு தெரியும். அதுவும் வசனத்தை எடுத்துதான் சாத்தான் பயன்படுத்துறான். நல்லா கவனிங்க, பிரசங்கத்துல அனல் இருக்கணும். 10 பேருக்குள்ள நீங்க பிரசங்கம் கொடுத்தா கூட அதுல ஒரு ஆத்மாவாவது ஒரு நாள்ல மனம் திரும்பணும். இன்னைக்கு நம்ம அநேக பிரசங்கங்கள் கொடுக்கிறோம். ஏன் சபையில ஜனங்கள் இல்ல? ஏன்னா நீங்க நடத்தல, பிசாசு உங்களை நடத்துது, அது உங்களுக்கு தெரியல. ஏன்னா நல்லா கவனிங்க, அவர் நல்லா பாருங்க, அடுத்த வசனம் சொல்றாரு. அதே 2 தீமோத்தேயுல 4வது அதிகாரத்துல 5வது வசனத்தை படிங்க. நீயோ நல்லா கவனிங்க, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பாருங்க, நீங்க எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. இன்னைக்கு அதுதான் நமக்குள்ள இல்ல, அதுதான் பிரச்சனை. எந்த பாஸ்டர் பார்த்தாலும் நம்பிடுறோம், எந்த சபையை பார்த்தாலும் நம்பிடுறோம். ஏன்னா இது ஆட்டுத்தோல் போத்தின ஓனாயா, இல்லாட்டி இது ஆவியானவரால நடத்தப்படுற தேவனுடைய தாசர்களான்னு தெரியல. ஏன்னா உண்மை உள்ளவர்களுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காம இன்னைக்கு கள்ள உபதேசிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள ஊழியக்காரர்களை நம்பி இன்னைக்கு என்ன செய்யறோம்? பின்னாடி போறோம். இன்னைக்கு சபை நல்லா விழிக்கணும். இன்னைக்கு கடைசி காலத்துல நிற்கிற தேவனுடைய திருச்சபைகள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மேய்ப்பர்கள், இன்னைக்கு பிரசங்கம் ஆவியில நடத்தப்படணும், தேவ ஆவியானவரால நடத்தப்படணும். பிரசங்கிக்கும் பொழுது எதிர்ப்பு வர்றதை பார்க்க கூடாது, சத்தியத்தை தைரியமாய் பிரசங்கிக்கணும். பவுல் பிரசங்கிச்சாரு, ஸ்தேவான் பிரசங்கிச்சாரு, யோவான் சானகன் பிரசங்கிச்சாரு, இன்னைக்கு பேதுரு பிரசங்கிச்சாரு, இயேசு பிரசங்கிச்சாரு. மனம் திரும்புங்கள், இது முதல் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இன்னைக்கு அப்படி நம்ம சபையில சொல்றோமா? சொன்ன யாரும் வரமாட்டோம், காணிக்க கிடைக்காது, இல்லாட்டி அதுக்கப்புறம். ஏன்னா இன்னைக்கு ஊழியத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த